சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா.
மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். தெளிவா பாருங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு புதிய வகையான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய தேடுதல், பொருளாதார தேடுதல் இருக்கு இல்லையா, அதுல பல வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யுக்திகளை நீங்கள் கண்டு அறியக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் வருதுங்க. எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, இந்த 11, 12, 13 ஆகிய தேதியில ஒரு பெரிய யோகம் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அது என்ன யோகம் அப்படின்னா, குரு சந்திர யோகம். அது எதுலங்க நடக்குதுன்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டிலே நடக்குது. என்னென்ன கிரகங்கள் சேருதுன்னா, அவங்களுடைய 2 கூடிய சந்திரன் ஆட்சி பலமா போறாரு. அடுத்ததாக மிதுன ராசிக்கு 7, 10க்கு உடையவர். 7ஆம் பாவம் முக்கியம், கலத்திரஸ்தானாதி. 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதற்கு ஜீவனஸ்தானாதிபதி. அந்த 2க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவத்திலே குடும்பத்திலே செல்கிறார். அடுத்ததா 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே இடம். உங்களுடைய ராசி நாதனும் புதன் 2 பேரும் சேர்றாங்க. ஆகையார் 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த குரு சந்திர யோகத்திற்கு மேலும் மேலும் வலிமை சேர்க்கிறது. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது சரிதாங்க, மனசுக்கு திருப்தியா இருக்குமா, எனக்கு நல்ல ஒரு அற்புதமான வேலையா இருக்குமா, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே கிரகங்கள் சேர்க்கை இருப்பதனாலே பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை பார்ப்பதற்கு வேலையிலே மேலும் திருப்தியான ஒரு நல்ல சம்பளமான ஒரு உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு உண்டு, ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது இதை விட ஒரு உயர்வான வேலைக்கான மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மிக மிக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த சந்திர பகவான் சேருங்கிறார். அதன் பிறகாக அவர் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. அதனால இந்த மாதம் முழுவதுமே பணங்காசு அதிகமா உங்க கையில புழக்கம் ஏற்படும். இதுல முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் அதிபதி அவரே. அதனால குடும்பத்திலே அதிகமா செலவுகளும் ஏற்படும். என்னங்க சார், நான் வரவும் இருக்கு செலவும் இருக்குன்றீங்களேன்னா, ஆமா, இதுல செலவுங்கள்ங்கிறத விட வரவு கொஞ்சம் கூடுதலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டுக்கு தேவையான அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தை கொடுத்தாலும் கூட அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். ஏன்னா வக்ரம் பெற்ற சனி 10ல இருக்கக்கூடிய காலம் தொழிலே கொஞ்சம் மந்தம் செய்வார். ஆனால் குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனாலே அந்த மந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறைஞ்சுவிடும். அது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த மந்தமா இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, எல்லாத்திலையும் ஒரு அசட்டையாக இருக்கக்கூடியது எல்லாமே மாறிவிடும். புத்துணர்ச்சியாக உணர்வீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக பல செயல்களை செய்வீங்க, அளப்பரிய பல நல்ல விஷயங்கள், நல்ல வீர தீர ஒரு பராக்கிரமான செயல்களை செய்து பல நல்ல பெயர்களையும் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாசம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பெருமாள் வழிபாடு. இந்த பெருமாளை கும்பிடுங்க. ஏகாதசி ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஏகாதசி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல புதன்கிழமையில நீங்க ஆகஸ்ட் 5, 12, 19, 26 ஆகிய திதயத்தை எல்லாமே புதன்கிழமையில தான் வருது. அதனால புதன்கிழமை பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற அந்த தோத்திரத்தை பாராயணம் சொல்லுங்க. விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்கார பூதப வியபவத் பிரபு அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் குபேர சம்பத்து அதிர்ஷ்டம் இந்த குரு சந்திர யோகத்தினுடைய சேர்க்கையினாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமः.